Hello friends, welcome back to my channel. namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஒரு மணி நேரம் தாங்க வேலையே. ஆக்சுவலா 1000 ரூபாய் வரைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு நம்மளால தாராளமா earn பண்ண முடியும். இது யங்ஸ்டர்ஸ் யூத் இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்டான தொழில் உங்க ஏரியால நீங்க செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பிசினஸ் நீங்க செய்யலாம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் இருக்கும். அதே போல உங்களுக்கு நீங்க ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல இப்பதான் வந்து கிராஜுவேட் ஆகி ஒரு ஜாப் போயிட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம். இந்த மாதிரியான பர்சன்ஸ் கொஞ்சம் ஆட்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அதாவது உங்களோட குரூப்பே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யங்ஸ்டர் மிக்ஸ்டான குரூப்ஸாக இருக்கலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் ஆட்களை நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னா கூட இந்த பிஸ்னஸ் நீங்கள் தாராளமாக எடுத்து பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை சார்ந்தது தான். இது என்ன கான்செப்ட் அப்படின்றத பார்த்துலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது உங்களுக்கு குரோம் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஹைட்ரோக்ரோம் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸோட வெஹிக்கிள்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பார்ட்ஸுமே வந்து ஒரு ஒரு கலர் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து உங்களுக்கு நார்மலாக அந்த வீலில், அதுக்கப்புறம் ஹெல்மெட்ஸில், அதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மட்கார்டில், டேங்க்கில், அப்புறம் கண்ணாடி மிரர் இருக்குது பார்த்தீங்களா, மிரர் பேக் சைடு அங்கே, சைலன்சரில், இந்த மாதிரி குரோம் ஃபினிஷ் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. சில பேர் கலர் கோட்டட் குரோம்ஸ் கூட ஃபினிஷ் கூட அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மெயினாக பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைலிஷ் லுக் கொடுக்கறதுக்காக அதுக்கு பண்ணுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட வெஹிக்கிள்ஸ் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப துருப்பிடிச்சி அந்த இரும்பு கரை படிஞ்சு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் குரோம் ஃபினிஷ் கொடுத்தோம்னா நல்ல பளபளன்னு அந்த சில்வர் கலர் ஃபினிஷ் நமக்கு கிடைக்கும். அதுக்காக பண்ணுறது தான் இந்த ஹைட்ரோக்ரோம் பெயிண்டிங் அப்படின்றது. இது சில்வர் பிளேட்டிங் கெமிக்கல் அப்படின்வாங்க, அதாவது பிளேட்டிங் கெமிக்கல்னு சொல்லுவாங்க. அதுதான் முக்கியமாக இதில் பயன்படுத்துறதுங்க. இதோட ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு வெஹிக்கிள்ஸ் வந்து கொண்டு வரீங்க, இல்லை நீங்கள் உங்களோட ஹெல்மெட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டோ இந்த மாதிரி சில்வர் கோட்டிங் நீங்கள் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சோப் வாட்டர் வச்சு ஸ்ப்ரே பண்ணி ஃபுல்லாக அதில் இருக்க டஸ்ட் எல்லாமே கிளியர் பண்ணிவிடுவாங்க. அதில் மண்ணோ தூசியோ எந்த ஒரு இதுவுமே வந்து அதில் இருக்கக்கூடாது. அதை ஃபஸ்ட்டு வந்து கிளியர் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கோட்டிங் கொடுப்பாங்க. ஏன் பிளாக் கோட்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னா மெயினாக பிளாக் கோட்டிங்கோட பர்பஸ் என்னென்னா அதோடைய தன்மையை வந்து கொஞ்சம் எடுத்து காட்டும். எப்பயுமே ஒரு பேக்ரவுண்டில் ஒரு டார்க் ஃபினிஷ் இருக்கும்போது கிளியராக வந்து உங்களுக்கு வந்து அவங்க மேலே கோட் பண்ணுறது வந்து எடுத்து கொடுக்குன்றதுனால தான் பிளாக் கோட்டிங் கொடுக்குறாங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு மேஜிக் ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேஜிக் ஸ்ப்ரே தான் வந்துட்டு உங்களுடைய அந்த எக்யூப்மெண்ட்ஸை வந்து அந்த கலர்ஸாக மாற்றுது பார்த்தீங்களா. அது சில்வர் கலர்ஸோ இல்லை கோல்டு கலர்ஸோ அந்த மாதிரி கலர்ஸாக மாற்றுறது அந்த மேஜிக் ஸ்ப்ரே தான். இது எல்லாத்துக்குமே கிட் இருக்குங்க. ஸோ கிட்டிலே உங்களுக்கு கிளியராக எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். டிஸ்டில்டு வாட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ரஸ்ட் ஸ்ப்ரே. இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளோட வெஹிக்கிள்ஸ் வந்து ரஸ்ட்டாக இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து திருப்பி கிளியர் பண்ணணும்னு வந்திருக்கோம். அதனால என்னன்னா இது எல்லாமே அவங்க பண்ணிட்டு நான் ரஸ்ட் ஸ்ப்ரேன்னு இருக்கும், அதை ஃபைனல் ஃபினிஷிங் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ அப்போ அதுக்கு வாரண்டி மாதிரி இருக்கும், ஒரு 6 months 1 year வரைக்கும் அந்த பெயிண்டிங்ஸ் போகாதுன்னு சொல்லிட்டு. இதுதான் இதோட ப்ராசஸ்ங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸில் இந்த மாதிரி மல்டி கலர்ஸ் அதே போல் மல்டி ப்ராடக்ட்ஸ் நம்மளால பண்ண முடியும். கப்பு, மக்கு, ஜக்கு, வீலு, ஹெல்மெட்டு, இந்த மாதிரி எந்த கலர்ஸ் எது வேணால் நம்மளால பண்ணிக்க முடியும். நிறைய பேர் க்ரியேட்டிவான ஒர்க்ஸ் எல்லாம் வீட்டில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி க்ரியேட்டிவான ஒர்க்ஸு பாட்டில் பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறவங்க கூட இந்த மாதிரியான குரோம் பெயிண்டிங் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ்க்காக சேல்ஸ் பண்ணணும், ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ்க்காக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஆக்சுவலாக இதுக்கு மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமர்ஷியலாக போகிறீங்க அப்படின்னா இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டியான ஸ்ப்ரே பாட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அமேசான்லேயே விற்கும். இது நம்ம சும்மா சின்னதாக நம்ம வீட்லேயே ஏதாச்சும் வந்து அந்த குரோம் பெயிண்ட் அடிச்சுக்கணும் அப்படின்னா. ஆனால் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, டைமிங்ஸ் இருக்குது, அதுக்குன்னு டேங்க்ஸ் இருக்குது. அந்த டேங்க்ஸில் தான் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ளீனிங் ஒர்க்கு, அந்த ரஸ்ட் உங்களுக்கு ஃபுல்லாக நீக்கிறது, இது எல்லா ஒர்க்குமே பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து மிஷினரிஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இவ்வளோ டெம்பரேச்சரில் இவ்வளோ அளவுக்கு வந்து அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்ப்ரேவை வந்து யூஸ் பண்ணணும், இவ்வளோ ml யூஸ் பண்ணணும், இவ்வளோ அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களால் வந்து ஒரு ஃபைனல் அவுட்புட் அப்படின்றத இந்த பிஸ்னஸில் கொடுக்க முடியும். உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸை பொறுத்தளவுக்கு இந்த மிஷின் உங்களுக்கு தேவை. அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு செட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது அதில் வந்து இந்த குரோம் பெயிண்ட் ஸ்ப்ரே பண்ணுறது, சில்வர் கலர், கோல்டு பிளேட்டட், அப்புறம் மல்டி கலர் பெயிண்ட்ஸு, அதுக்கப்புறம் ரஸ்ட் ஃப்ரீ உங்களுக்கு ஸ்ப்ரே, உங்களுக்கு டஸ்ட்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கான ஸ்ப்ரே, இந்த மாதிரி ஒரு செட்டு கொடுத்துருவாங்க அந்த மிஷின் கூடவே. ஸோ அதை
வச்சு இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் அப் கிட் மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ ப்ராஃபிட் பொறுத்தளவுக்கு இந்த பிஸ்னஸில் நம்ம ஒரு ஃபுல் பைக்கை வந்து அப்படியே நீங்கள் மாற்றணும், குரோம் ஃபினிஷாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா 8,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஆகும். குரோம் ஃபினிஷ்னா ஃபுல்லாக அப்படியே சில்வர் கலர் தகன்னு கிடையாதுங்க. நான் சொல்கிறது மெயினான மேஜர் பார்ட்ஸ், அதாவது நம்மளோட சைட் மிரர்ஸ் வருது பார்த்தீங்களா, அந்த சைட் மிரர்ஸு, அப்புறம் நம்மளோட சைலன்சர்ஸு, அப்புறம் நம்மளோட டேங்க் கவர்ஸு, நம்மளோட சைட் வியூ இருக்கிற பைக்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு மேஜரான பார்ட்ஸ் வந்து கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் டபுள் கலர்ஸ் கொடுப்பாங்க. ஒன்லி சில்வர் கலர்ஸ் கொடுத்தா அது நல்லா இருக்காது, அதனால டபுள் கலர்ஸ் கோட்டிங் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபுல் பைக்கை பண்ணணும் அப்படின்னா 8,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஆகும். ஸோ ஒரு ஃபுல் காரை பண்ணுவாங்க. அதே போல் கிஃப்ட் ஐட்டம்ஸு, ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வந்து அதை மட்டும் வந்து பண்ணுவாங்க. கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமர்ஸ் கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக வந்து பைக் வந்து சேல்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா, அப்போ கஸ்டமர் வந்து ஒரு பைக் ஒரு ஷோரூமில் வாங்குறாங்கன்னா சொல்லுவாங்க, எனக்கு மட் கார்டு மட்டும் இந்த கலரில் வேணும், எனக்கு டேங்க் வந்து இந்த மாதிரி இருக்கணும் பாலிஷ்டாக, இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுற இடத்துல சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க இந்த பார்ட்ஸ் மட்டும் தனியாக பண்ணுவாங்க. அப்போது மினிமம் வந்து ஒரு சின்ன சைட் மிரர் பண்ணணுன்னா 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரைக்கும் காஸ்டிங் உங்களுக்கு ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்பேர் பார்ட் ஷாப் சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக் ஷாப்ஸு, அப்புறம் சர்வீஸ் சென்டர்ஸு, ஆன்லைனில் நீங்கள் தனியாகவே ப்ராடக்ட்ஸ் வந்து பிக்சர்ஸ் போட்டு அனுப்புறது, அதை பார்த்து உங்களுக்கு கஸ்டமர் ஆர்டர்ஸ் வரும். இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா பிஸ்னஸ் பேஜ், ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜ், யூடியூப் ப்ரொமோஷன்ஸ், இ-காமர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான், இந்த ஒரு 5 வகையை சேர்ந்து ப்ளஸ் உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் குரூப், டெலகிராம் குரூப், இந்த மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணாலே சாலிடாக உங்களால் நல்ல ஒரு இன்கம்ன்றதை ஏர்ன் பண்ண முடியுங்க இந்த பிஸ்னஸில். முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ்க்கு ஆதரவு அப்படின்றது யங்ஸ்டரால தான். ஸோ ஒரு யங்ஸ்டர் அப்படின்னா நீங்கள் வந்து எதுக்கு யங்ஸ்டர் தான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் சொல்கிறேன், ஏன் வயசானவங்க இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. எதுக்கு நான் யங்ஸ்டர்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் தான் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னன்றது தெரியும். நீங்கள் ஒரு 10 பசங்க கூட சேருவீங்க, அவங்க என்ன மாதிரியான பைக் வச்சுருக்காங்க, அவங்க அண்ணன் என்ன மாதிரியான பைக் வாங்கியிருக்காரு, இவன் என்ன மாதிரியான பைக் வாங்கணும்னு நினைக்கிறான், இந்த மாதிரியான நிறைய டிஸ்கஷன்ஸ்லாம் உங்களுக்குள்ளே போகும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து நீங்கள் இந்த மாதிரியான பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ ட்ரெண்டிங்காக என்ன மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி 7 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன ட்ரெண்டிங் ஒரு ப்ராடக்ட், ஒரு ஜுவல்லரிலையோ ஒரு சாரிலையோ அப்படின்னா நம்ம ஈஸியாக எடுத்து சொல்லுவோம். ஆனால் இப்போ என்ன ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசானவங்களை கேட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது இப்போ என்ன ட்ரெண்டிங்காக இருக்குன்னு. சில பேர் அவங்கள அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க, ஆனால் அப்கிரேட் பண்ணாதவங்களுக்கு கண்டிப்பாக மேக்ஸிமம் என்ன இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்றதே தெரியாது. அதனால தான் சொன்னேன் இது ஒரு யூத் பிஸ்னஸ். மற்றபடி எல்லாருமே ஆர்வம் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்னால் இண்டஸ்ட்ரியை லேர்ன் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு சின்ன கடை தேவை, அவ்வளோதான். அந்த கடை பற்றியான ப்ரொமோஷன்ஸ் நீங்கள் வெளியே பண்ணணும். இது ரெண்டும் நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். ஒரு 3 மாதம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆர்டர்ஸ் எடுக்க, அதுக்கப்புறம் ஸ்லோவாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்ததுன்னா ஒரு ஆர்டருக்கே 5,000 10,000 அந்த மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணிடுவீங்க. ஸோ ஈஸியாக உங்களால் நீங்கள் மந்த்லி ஒரு டீசெண்டான இன்கம் அப்படின்றது உங்களால் ஏர்ன் பண்ண முடியுங்க. மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா இன்கமாவது உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோவும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஷேர் பண்ணுற யாருக்காவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. தேங்க்யூ.